அபார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ், பிளாட்ஸ் ஆர் ஃபார்ம் லேண்ட் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் லேண்ட்ஸ்க்கு எப்படி ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலியமா லீட்ஸ் ஜென்ரேட் பண்றது அண்ட் ஆட்ஸ் ரன் பண்ணாலுமே லோ குவாலிட்டி லீட்ஸா இருக்கு. ஸோ இதை எப்படி இம்ப்ரோவைஸ் பண்றது, மோர் ஓவர் எக்ஸாக்டா எந்த மாதிரி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணா ஹை குவாலிட்டி லீட்ஸ் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட் உங்களோட ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டு ரன் ஃபேஸ்புக் ஆட்ஸ் கேம்பெயின் ப்ராஃபிட்டபிளி. So myself, Mazhar, digital marketing practitioner and a consultant. So current diamonds work பண்ணிட்டு இருக்கேன் and also work with 35 plus brands, help them to generate leads and sales for the business. So இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேக் ஷூர் டு ஹிட் த லைக் பட்டன் அண்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் ஸோ தட் இந்த வீடியோ நிறைய பேர் போய் ரீச் ஆகும் அண்ட் நிறைய பேர் எஜுகேட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ரீசனாக இருப்போம். ஸோ நோ மோர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒன்ஸ் உங்களோட ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் வந்தீங்கனாலே கிரியேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூ ஜஸ்ட் கிளிக் and here we are going with lead generation campaign. So lead generation campaign objective நான் select பண்ணிக்கிறேன் and continue. So campaign level அவ்வளவா நம்ம settings change பண்ண போறது இல்லை. So here we are going with ad set level. ad set levelல பார்த்தீங்கன்னா plenty of options are there. website, instant forms and messenger எல்லாமே இருக்கு. So websiteனா சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு landing page இருக்குன்னா then you better go with website. சப்போஸ் landing page இருந்தாலுமே நீங்க ப்ராப்பரா கன்வர்ஷன்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணலனா better go with instant forms. Here we are going with instant forms to generate leads for real estate business. And when it comes to budget, நான் இந்த இடத்துல வந்து 1000 rupees நான் வந்து செட் பண்றேன். ஸோ per day budget பார்த்தீங்கன்னா 1000 rupees and targeting. அண்ட் டார்கெட்டிங் வரும்போது நியூ ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஆடியன்ஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், அட்வான்ஸ் பேஸ் ஆடியன்ஸ் அண்ட் தென் பிளேஸ்மெண்ட் பேஸ்ட் டார்கெட்டிங் எல்லாமே இருக்கு. ஸோ இதில் எல்லாமே நீங்கள் யூஸ் டுவா இல்லைனா யூ பெட்டர் கோ வித் ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் இந்த ஆடியன்ஸ் டைப்பை. ஸோ நம்ம ப்ரீவியஸாக ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணியிருந்த டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகும், ரைட்? ஸோ ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷூர் தட் நீங்கள் என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நீங்கள் மேபி ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் வந்து செல் பண்ணலாம், ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து செல் பண்ணலாம், ஆல்ஸ் 3 BHK 2 BHK அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், லக்ஸூரியஸ் வில்லாஸாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் என்ன வேணால் வந்து செல் பண்ணலாம், ரைட்? ஜஸ்ட் டேக் இந்த இடத்துல நம்ம ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் ஆர் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறோன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெசிடென்ஷியல் அண்ட் ஃபார்ம் லேண்ட்ஸ்னு வரும்போது இதோட பிளாட்டோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா 7 lakhsலேருந்து 15 lakhs வரைக்கும் மேபி வேரி ஆகலாம். ஸோ உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆடியன்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? மேபி நீங்கள் சென்னையில் பிளாட்ஸ் வந்து செல் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாம். லெட்ஸ் டேக் இந்த இடத்துல வந்து நம்ம சென்னைன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அண்ட் ரேடியஸ்ன்னு வரும்போது ஸோ ஐம் கோயிங் வித் 50 கிலோமீட்டர் ரேடியஸ். ஸோ 40 ஸோ 50 கிலோமீட்டர் ரேடியஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஃபைன். அண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா அண்ட் பிளாட்ஸ்ன்னு வரும்போது மினிமம் ப்ரைஸ் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakh rupees நம்ம எடுத்தாலுமே ஸோ 18 ஏஜ் இந்த பீப்புள் கிட்ட 10 lakh rupees கண்டிப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் குவைட் டஃப், ரைட்? ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 25 இந்த ஏஜ் வந்து நான் செட் பண்ணுறேன். மேபி இந்த ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் அஃபோர்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் த ரீசன். அண்ட் ஜெண்டர்னு வரும்போது போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேரையும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இல்லை டெஸ்டிங் பர்பஸ்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஸோ ஒரு ஆட் செட்டில் மென் அண்ட் தென் இன்னொரு ஆட் செட்டில் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமன் ரெண்டு பேரையும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அண்ட் when comes to detail targeting, ஸோ நீங்கள் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் ரியல் எஸ்டேட்ல யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்கள வந்து டேரெக்டாக அப்படியே நீங்கள் டார்கெட் பண்ணுறது தாண்டி கொஞ்சம் டீப்பாக வந்து நீங்கள் யோசிச்சு நீங்கள் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாட்ஸ்ன்னு வரும்போது நிறைய பேர் டைரக்டரி வெப்சைட்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லெட்ஸ் டேக் 99 ஏக்கர்ஸாக இருக்கட்டும், மேஜிக் பிரிக்ஸ், குவிக்கர், கிரிடா இந்த மாதிரி டைரக்டரி வெப்சைட்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி சைட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ ஸோ நீங்கள் அந்த பீப்புளுமே எங்களால் டார்கெட் பண்ண முடியும். லெட்ஸ் டேக் கிரிடாய். ஸோ கிரிடாய் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் சஜஷன்ஸ்னு போனீங்கனாலே உங்களுக்கு வேரியஸ் சஜஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ மேஜிக் பிரிக்ஸாக இருக்கட்டும், ஸோ 99 ஏக்கர்ஸாக இருக்கட்டும், குவிக்கர். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் டேரக்டரிஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ ஸோ அந்த பீப்புள் எல்லாமே நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் டேரக்டரிஸ் உங்களோட எக்ஸாக்ட் காம்படிட்டர்ஸுமே நீங்கள் டார்கெட் பண்ணலாம். லெட்ஸ் டேக் கோத்ரேஜ் குரூப்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ்டீஜ் குரூப், லோதா குரூப், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா புல்ஸ். ஸோ இவங்கெல்லாமே வந்து ரியல் எஸ்டேட்டில் ஒன் ஆஃப் யோர் காம்படிட்டர்ஸ். ஸோ இந்த காம்படிட்டர்ஸுமே உங்களால் என்ன பண்ண முடியும்னா டார்கெட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இந்தியாவில் யாரெல்லாம் ஹை வேல்யூ கூட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்களோ ஸோ நீங்கள் அந்த மாதிரி பீப்புளுமே டார்கெட் பண்ணலாம். ஸோ அப்படி டார்கெட் பண்ணும்போது தெர் வில் பி ஹையர் சான்ஸ் டு கெட் மச் கன்வர்ஷன்ஸ், ரைட்? ஸோ பீப்புள் இன் இந்தியா ஹூ ப்ரிஃபர் மிட் அண்ட் ஹை வேல்யூ குட்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸுமே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ தட் யாரெல்லாம் இந்தியாவில் வந்து ஹை வேல்யூ அண்ட் மிட் வேல்யூ குட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களோட ஆட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும், ரைட்? அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஜாப் டைட்டில் பேஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டிங் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். பிகாஸ் ஹையர் பொசிஷனில் இருக்க பீப்புள்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அந்த ஒரு பிளாட்ஸோ இல்லை லேண்டோ வந்து அவங்களால கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ தட் ஹையர் பொசிஷனில் இருக்க பீப்புளை ஒண்டி நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணலாம். லெட்ஸ் டேக் டைரக்டர்.
ஸோ டைரக்டர்னு போகும்போது ஸோ மார்க்கெட்டிங் டைரக்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் சஜஷன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸோ கோஃபவுண்டர் அண்ட் சிஓஓ அண்ட் தென் ஓனர்ஸ் ஃபவுண்டர்ஸ் ஸோ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஸோ பிஸ்னஸ் ஓனர் ஃபவுண்டர் டைரக்டர் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிஎக்ஸ்ஓ இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணலாம் ஸோ தட் இவங்களால கண்டிப்பாக அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த ஒரு லேண்டுமே வந்து கண்டிப்பாக அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் ரைட் ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் டைப் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணும்போது ஸோ தெர் வில் பி ஹையர் சான்ஸ் டு கெட் ஆஸ் மெனி கன்வர்ஷன்ஸ் அஸ் பாசிபிள். ஒன்ஸ் நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் டீடைல் டார்கெட்டிங் இதை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட டார்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் தென் கன்வர்ஷன்ஸுமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் டேக் ஆட் மீடியான்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஆட் இமேஜ் ஆர் வீடியோன்னு கேட்கும். ஸோ ஐ எம் கோயிங் வித் இமேஜ். ஸோ என்கிட்ட ப்ராப்பர் இமேஜ் இல்லாதனால ஜஸ்ட் நான் ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ராப்ஸ் எல்லாமே பண்ணிட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இமேஜஸ் எல்லாமே வந்துடும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் உங்களோட ப்ரைமரி டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், ஹெட்லைன்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் தென் எக்ஸாக்ட் கால் டு ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா கெட் ஆஃபர்ஸ்னு சொல்லி கால் டு ஆக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் யூ பெட்டர் கோ வித் லேர்ன் மோர் ஆப்ஷன் ஆர் அப்ளை நோ ஆர் புக் நோ. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கால் டு ஆக்ஷன்ஸாக செட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் லீட் கேப்சர் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்ம் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெமோ 1 சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபார்ம் டைப் பார்த்தீங்கன்னா மோர் வால்யூம் இது வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்ட்ரோ ஸோ நான் அதே இமேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மேக் பண்ணிவிட்டு அண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேல்யூபிளான ஆப்ஷன். பிகாஸ் இந்த இடத்துல நீங்கள் சம் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணும்போது உங்களோட லீட்கான குவாலிட்டி வந்து இம்ப்ரோவைஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் டேக் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் கொஸ்டின்ஸ்னு போயிட்டு நான் மல்டிபிள் சாய்ஸஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீசஸ்க்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாம். லெட்ஸ் டேக் அவங்க எந்த டைமில் வந்து அவைலபிளாக இருக்காங்க கால் பேக் பண்ணுறதுக்கு, ஆர்எல்ஸ் வந்து சைட் விசிட்ஸ்க்கு வந்து எந்த டைமுக்கு வந்து புக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் கொஸ்டின்ஸை வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணும்போது அவங்களோட எக்ஸாக்ட் ரிக்வயர்மெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் தென் எந்த டைமில் வந்து அவைலபிளாக இருக்காங்களோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ப்ரீஃபில்டு கொஸ்டின்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களால் வந்து ஃபெச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணுமோ ஸோ அது எல்லாமே இது மூலிமா வந்து நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். லெட்ஸ் டேக் இமெயிலாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் அண்ட் தென் ஃபுல் நேம். ஸோ உங்களுக்கு ஃபார்மில் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணணும், அட் த சேம் டைம் என்ன காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபெச் பண்ணணும்னு இருக்கீங்களோ ஸோ அதுக்கு ரிலேட்டடாக உங்களோட ஃபார்ம் எல்லாமே செட்டப் பண்ணிவிட்டு கிரியேட் ஃபார்ம்னு கொடுத்துருக்கீங்களா உங்களோட ஃபார்ம் வந்து கிரியேட்டட். ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தாலே போதும். உங்களோட கேம்பெயின்ஸ் வந்து ரிவ்யூ போயிட்டு வித்தின் 24 hours உங்களோட கேம்பெயின்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இம்ப்ரெஷன்ஸ், கிளிக்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் மேக் பண்ண முடியும். அட் லாஸ்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலியமா ஹை குவாலிட்டி லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுன்னு. அண்ட் இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணால் போதும் கன்சிஸ்டண்டாக லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் குவைட் டஃப். வை பிகாஸ் இனிஷியல் லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கேல் யுவர் கேம்பெயின்ஸ் தென் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ், கிரியேட்டிவ்ஸ் அண்ட் ரியல் டைம் டேட்டாஸ் பேஸ் பண்ணி நம்ம கேம்பெயின்ஸ் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் டு அச்சீவ் ஆர் டிசைர்ட் ரிசல்ட். ஸோ எப்படி அட்வான்ஸ் லெவலில் கேம்பெயின் ரன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா என்னோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். பட் ஐ நீட் யோர் ஹெல்ப் ஃபார் தட். இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா இதோட செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். where you can learn advanced strategies, planning, campaign structure and audience targeting இதெல்லாம் explain பண்றேன் to grow your real estate business profitably. And one more thing, suppose நீங்க Facebook ads run பண்ணியும் results make பண்ண முடியல, so எந்த மாதிரி strategiesல வந்து work out பண்றதுன்னு சொல்லி confusion இருந்துச்சுன்னா you better watch this video to make results from the day one itself.